ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அம்மியில் மிளகு சீரகத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. பூண்டை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளியை அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது, கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. வேப்பம்பூ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர பிசைஞ்சு கரைச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி 3 விசில் விட்டு நல்லா வேகட்டும். வெந்துடுச்சு. இப்போ மத்து வச்சு மசிச்சுக்கோங்க. இப்போ கூட்டி வச்ச ரசத்தில் பருப்பு தண்ணியை ஊற்றிக்கோங்க. வானல் காயட்டும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். காய்ந்த மிளகாய் 3 போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் வேப்பம்பூ போட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. கூட்டி வச்ச ரசத்தை ஊற்றிக்கோங்க. வேப்பம்பூ ரசத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். குடல் புழு நீக்கல் பண்ணும். வாயு தொல்லை வராது. உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.